Hi friends, this is Shobha from Krishoba Academy. எல்லாருக்குமே happy morning. நேத்தி நம்ம டென்சஸ்ல பார்ட் 1 நம்ம பார்த்தோம். பார்ட் 1 பொறுத்த வரைக்கும் நான் எடுத்த நோட்ஸ், அதாவது டென்சஸ்னா என்ன, அதோட மெயின் டிவிஷன் என்ன, அதோட சப் டிவிஷன் என்ன, அதுக்கு உண்டான எக்ஸாம்பிள்ஸ், இது எல்லாமே நேத்தி நம்ம பார்த்தோம். அண்ட் ஆல்சோ நான் உங்களுக்கு என்னோட மெட்டீரியலையுமே உங்களுக்கு நான் டிரைவ் லிங்க்ல நான் ஷேர் பண்ணிட்டேன். ஸோ இன்னைக்கு நம்ம பார்ட் 2ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நம்ம நியூ புக்ல எங்கெல்லாம் டென்சஸ்க்கு உண்டான மெட்டீரியல் இருக்கு, என்னென்ன எக்ஸசைசஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கு உண்டான ஆன்சர் கீ, அதெல்லாம் தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இந்த மெட்டீரியலுமே உங்களுக்கு நான் நேத்தி டிரைவ் லிங்க்ல நான் ஷேர் பண்ணிட்டேன். டென்சஸ் அப்படின்ற பிடிஎஃப்ல 7th பேஜ்ல இருந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டா நம்மளோட சமச்சீர் புக்ல இருக்க டென்சஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதோட ஃபுல் கலெக்ஷன்ஸ் நான் உங்களுக்கு அந்த பிடிஎஃப்ல நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதை ரெஃபரன்ஸா வச்சு இந்த வீடியோ பாருங்க, உங்களுக்கு தெளிவா புரியும். ஃபர்ஸ்ட் பாருங்க, 6th ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் செகண்ட் டேர்ம்ல உங்களுக்கு டென்சஸ் பத்தி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் தே ஸ்டார்ட் வித் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு ஒரு பிக்சர் கொடுத்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. மேக்னெட் அட்ராக்ட்ஸ் அயான், he opens the door and enters the room, கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் departs at 5:15 p.m. இது எல்லாமே அப்ப நடக்கிறது, சரிங்களா? ப்ரெசன்ட் டென்ஸ்ல நடக்கிறது, அதான் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ இந்த மாதிரி சில எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ லிவ் இன் சென்னை, ஸோ ஹீ ஓப்பன்ஸ் த டோர், அப்ப நடந்துட்டு இருக்கு. ரவி கோஸ் டு ஸ்கூல் அட் 8:30 p.m. டிபார்ட்ஸ் ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ் சொல்றது. ஓகேங்களா? இது எல்லாமே ப்ரெசன்ட் டென்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ப்ரெசன்ட் ப்ராக்ரெசிவ் டென்ஸ். ப்ராக்ரெசிவ்னாலும் கண்டினியூஸ்னாலும் ஒண்ணுதாங்க. ஸோ நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம், என்னடா இது புது விதமான டென்ஸா இருக்கே அப்படின்ட்டு பார்க்காதீங்க. ப்ராக்ரெசிவ் அண்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ஒண்ணுதான். ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன், கண்டினியூஸ்னா நம்மளோட ரூல் என்ன ஆகும், V1 + ing ஆட் ஆகுமா, அதை இங்க பண்ணிருக்காங்க. யூ ஆர் ஆல்வேஸ் டிஸ்டர்பிங் மீ, டிஸ்டர்ப்ன்றது V1, ing கண்டினியூஸ். ஸோ யூ ஆர் ஆல்வேஸ் டிஸ்டர்பிங் me. Next, my father is reading the newspaper now. So இங்க readன்றது V1 verb, ing continuously யூஸ் பண்ணுவோம். So V1 + ing. So present progressive it's nothing but present continuous தான். So அதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்திருக்காங்க. ஸோ இங்கே உங்களுக்கு ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு, செட் ஆஃப் சென்டென்ஸ் கொடுத்துட்டு எந்த ஆன்சர் கரெக்ட்ன்ட்டு சொல்லியிருக்காங்க. இது ஒரு எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒரு கான்வர்சேஷன்ல ஒரு எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்துக்குமே நான் ஆன்சர் கீழே கொடுத்துருக்கேன். சில்ட்ரன் லைக் ஐஸ்கிரீம்ஸ். ஓகேங்களா? சில்ட்ரன் லைக் ஐஸ்கிரீம்ஸ். நெக்ஸ்ட், birds are flying in the sky. ஓகேங்களா? birds are flying in the sky. Next, the doctor is treating the patient. The doctor is treating the patient. Our school commences at 9 p.m. in the 9 o'clock in the morning. Next, the florist sells the flowers on the street. The florist sells flowers on the street. ஓகேங்களா? ஸோ இதுக்கும் இந்த கான்வர்சேஷனுக்குமே ஆன்சர் உங்களுக்கு இதுக்கு ஏன் நான் கொடுக்கல அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க உங்களோட ஓன் வேர்ட்ஸ்ல எழுதணும் அப்படின்ட்டு போட்டிருக்காங்க. அதனாலதான் இந்த இதுக்கு நான் கொடுக்கல. நீங்க ஒரு வாட்டி நீங்க இந்த கான்வர்சேஷன் படிச்சுட்டு நீங்களே அதை ஃபில் பண்ணுங்க. ஸோ இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பொறுத்த வரைக்கும். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் ப்ராக்ரெசிவ், அதாவது பாஸ்ட் கண்டினியூஸ்க்கு நான் என்ன சொல்லியிருக்கேன், V2 verb யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். கரெக்டுங்களா? அப்ப இங்க went, ஓகேங்களா, lived. ஸோ இந்த மாதிரி V2 verb plus ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதான் இங்க சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்க்கு. இது எல்லாமே நேத்தி நீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா, இந்த ரூல் நம்பர்லாம் நான் இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன்ல, நேத்தி வீடியோ பார்த்தவங்களுக்கு இது நல்லாவே புரியும். ஸோ அதாவது பாஸ்ட் டென்ஸ் வந்தாலே V2 ஃபார்ம் verb தான் யூஸ் பண்ணணும். அப்பதான் நமக்கு பாஸ்ட் அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா?
ஸோ அதுக்கு உண்டான சில எக்ஸாம்பிள்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா பாஸ்ட் ப்ராக்ரெசிவ் அப்படின்னா என்ன பண்ணணும், நான் சொல்லியிருக்கேன் V1 + ing ப்ளஸ் அந்த வேர்டு இப்போ வாஸ்ன்றது வந்து பாஸ்ட் டென்ஸ், இஸ்ன்றது வந்து ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ அது மாதிரி when I entered the room the telephone was ringing. ஸோ ரிங் அப்படின்றது வந்து verb, first form of verb plus ing யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வாட்டரிங், இதுவும் வந்து first form of verb plus ing யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சில எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு இங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் எக்ஸசைஸும் நமக்கு இங்க இருக்கு. இதுக்கு இந்த எக்ஸசைஸ்க்கு ஆன்சர் கீயும் வந்து நான் கீழே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சரிங்களா? இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு என்ன சொல்றது, எப்படி வந்து நம்ம இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா எப்படி நம்ம வந்து ஃபில் பண்ணணும், fill in the blanks எப்படி பண்ணணும், இதே பாஸ்ட் ப்ரெசன்ட் டென்ஸா இருந்ததுன்னா சாரி பாஸ்ட் கண்டினியூஸா இருந்ததுன்னா எப்படி ஃபில் பண்ணணும், அதுதான் இங்க வந்து எந்த ஃபார்ம் ஆஃப் வேர்ப் வந்து யூஸ் பண்ணி நம்ம கம்ப்ளீட் பண்ணணும், அதுதான் வந்து இங்க வந்து எக்ஸசைஸா நமக்கு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஆன்சருக்கு கீழே இருக்கு. நீங்க ஒவ்வொன்றுத்தையா வந்து நீங்க என்ன ஆன்சர் அப்படின்ட்டு நீங்க பாருங்க. ஏன் நான் உங்களுக்கு இப்ப நான் டீச் பண்ணல அப்படின்னா, நீங்க இப்ப நான் பண்றத பத்தி நீங்க அதோட மறந்துடுவீங்க. நீங்க இதுக்கப்புறமா போயிட்டு இந்த டாக்குமெண்ட்டை பார்க்கும்போது தான் வந்து, இந்த PDF பார்க்கும்போது தான் வந்து உங்களுக்கு ஓகே இதெல்லாம் இதுல இருக்கு அப்படின்ட்டு நமக்கு நீங்க தெளிவா நீங்க ஒரு வாட்டி நீங்க போய் எல்லாத்தையும் படிக்கும்போது தான் உங்களுக்கு புரியும். சரிங்களா? ஓகே, ஸோ இதோட வந்து நம்ம 6th வந்து நம்ம முடிக்கிறோம். சரிங்களா? 7th பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம 6th என்னென்ன பார்த்தோம், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் கண்டினியூஸ், இந்த மாதிரி 4 டைப் வந்து நம்ம 6th பார்த்தோம். 7th வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸும் அதுக்கப்புறமா ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகேங்களா? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ், அதுக்கப்புறமா கண்டினியூஸும் இங்க நம்ம பார்ப்போம். ஓகே, கண்டினியூஸ் வந்து நம்ம 8th போயிடுறோம். ஸோ 7th பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பார்க்க போறோம்னா பர்ஃபெக்ட் டென்ஸ் மட்டும் பார்க்க போறோம். பர்ஃபெக்ட் டென்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். பர்ஃபெக்ட் டென்ஸ்ல வந்து V3 ஃபார்ம் ஆஃப் வேர்ப் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இப்ப பாருங்க, present perfect tense tells that an action is complete at this time. அப்ப நடந்திருக்கிறது தான் present perfect. இதே past perfect வந்து past perfect tells us about an action that took place before another action in the past. The train had left before he reached the station. I have completed my homework. Future வந்து இனிமே வர போறது தான் வந்து இங்க சொல்வாங்க, டிஸ்கிரைப் பண்றது. நெக்ஸ்ட், we would have completed our project next week. So இதுல பாத்தீங்கன்னா இந்த completed, left, இங்க completed, இது எல்லாமே வந்து V3 ஃபார்ம் ஆஃப் verb. சரிங்களா? ஸோ அதுக்கு எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஆன்சர் கீயும் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன். நீங்க இந்த எக்ஸசைஸ்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு கண்டிப்பா இந்த வாட்டி கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு 100 கொஸ்டின்ஸ் வந்து நான் ஸ்கெடியூல் கொஸ்டின்ஸ்ல எடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஏன்னா வந்து டென்சஸும் பிளஸ் கொஸ்டின் டேக்குமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக். அதனால உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 கொஸ்டின்ஸ் வந்து இந்த ஸ்கெடியூலுக்கு நான் உங்களுக்கு இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் எடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். மோஸ்ட்லி வந்து புக்ல இருக்க எல்லா கொஸ்டின்ஸுமே வந்து அந்த கொஸ்டின் பேப்பர்ல நான் கேட்டுருவேன். ஸோ இது எல்லாமே நீங்க நல்லா தெளிவா படிக்கணுன்றதுக்காக தான் நான் இது வித் ஆன்சர் கீயோட உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ இது ஒரு ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல வந்து இதை நீங்க ஃபில் பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இதுக்குமே நான் ஆன்சர் வந்து கீழே கொடுத்துருக்கேன், ஒர்க் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட், 8th ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் இங்க பர்ஃபெக்டா கொடுத்துருக்காங்க. 8th 9th 10th வந்து பர்ஃபெக்டா. டென்ஸ் என்ன, டென்ஸ்ல வந்து 3 வகையா பிரியறது. அதுக்கப்புறமா அது வந்து சப்டிவிஷனா 4 பிரியறது. இது எல்லாமே வந்து நான் உங்களுக்கு ஒரு நோட்ஸ் கொடுத்தேன் தெரியுமா, அதே மாதிரியே இங்கேயும் அவங்க வந்து உங்களுக்கு சூப்பரா நோட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் பாருங்களேன். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு பாருங்க, சிம்பிள் ப்ரெசன்ட் ஆர் ப்ரெசன்ட் சிம்பிள்ஸ் எல்லாம் எவ்ரிடே, சம்டைம்ஸ், ஆல்வேஸ், ஆஃபன், யூஸ்வலி, செல்டம், நெவர், ஃபர்ஸ்ட், தென், இது எல்லாமே வந்து உங்களுக்கு சிங்கிள் வேர்ட்ஸ். இதோட யூசேஜ் எப்படி இருக்கும் பாருங்க. something happens repeatedly, how often something happens, one action follows another,
things in general within the following verbs: to love, to hate, to think. அதுக்கப்புறமா future meaning, timetable, programs, இந்த மாதிரி யூசேஜ்க்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். இங்க இது simple present or present simple. இது present continuousல பாத்தீங்கன்னா at the moment, look, listen, now. So இந்த மாதிரி future meaning with planned date ஓட இருக்கும். சரிங்களா? இது மாதிரி உங்களுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. அதாவது கண்டினியூஸாவும் ப்ராக்ரஸிவும் ஒண்ணுதான். இங்க நான் சொல்லியிருக்கேன்ல, பாஸ்ட் கண்டினியூஸும் பாஸ்ட் ப்ராக்ரஸிவும் ஒண்ணுதான். ஸோ இதெல்லாம் நீங்க வந்து கோ த்ரூ பண்ணி பாருங்க. நம்ம ஸ்ட்ரெயிட்டா வந்து இதுக்கு போலாம். இது எல்லாமே நம்ம பண்ணதுதான். அதே மாதிரி இது உங்களுக்கு ஈஸியா இன்னுமே வந்து உங்களுக்கு தெளிவா புரியறதுக்காக இந்த டேபிள் வந்து சூப்பரா கொடுத்துருக்காங்க. பிரசன்ட் டென்ஸ் அப்படின்னா நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். அதாவது சப்ஜெக்ட்ல இதெல்லாம் இருக்கும். ஐ, வி, யூ, ஹி, ஷி, இட், தே, இதெல்லாம் சப்ஜெக்ட்ல இருக்கும். சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் அப்படின்னா நான் என்ன சொல்லியிருக்கேன்? சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் அப்ப வேர்ப் மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா? கண்டினியூஸா இருந்துச்சு அப்படின்னா ஐ, ஆமோ, ஆரோ, இஸ்ஸோ, இது வந்து அக்கார்டிங் டு சிங்குலர் ஆர் ப்ளூரல் பிளஸ் வேர்ப் பிளஸ் ஐஎன்ஜி. இங்க வெறும் வேர்ப் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு தெளிவா வந்து ரூல்ல கொடுத்திருந்தேன். present tense, அதாவது present tenseனா V1 form verb, past tenseனா V2 form verb. சரிங்களா? perfectனா வந்து past participle, அதாவது ppனா past participle, அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. V3 form of verb, அதுதான் இங்க யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. perfect continuousக்கும் வந்து perfect continuousக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன்? been யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். have been, has been. ஓகேங்களா? இதே வந்து past tenseல வந்து past perfect continuousல வந்து had been யூஸ் பண்ணுவாங்க. எல்லாத்துக்குமே had been. சரிங்களா? சோ இது நீங்க ஒரு வாட்டி இந்த இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். நான் நேத்தி உங்களுக்கு சொன்னது எது வச்சு நீங்க பார்க்கும்போது. சரிங்களா? சோ ஃபியூச்சர் டென்ஸ்ல நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஷல் இல்லைன்னா வில் யூஸ் பண்ணுவோம். இதுல வந்து கண்டினியூஸ் போகும்போது வில் பி அப்படின்ட்டு யூஸ் பண்ணுவோம். பர்ஃபெக்ட்ல பார்க்கும்போது வில் ஹாவ், ஷெல் ஹாவ் பிளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள், அதாவது V3 ஃபார்ம் ஆஃப் வேர்ப் யூஸ் பண்ணுவோம். பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ல பாத்தீங்கன்னா ஹாவ் பீன், will have been, shall have been போட்டு V1 plus ing, அதாவது V1 ஃபார்ம் ஆஃப் வேர்ப் பிளஸ் ing. ஸோ இதுதான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு நிறைய எக்ஸசைசஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸசைஸ்க்கு உண்டான ஆன்சர் கீயும் நான் இங்க உங்களுக்கு கீழே கொடுத்துருக்கேன். நீங்க அதை பாருங்க. சரிங்களா? சோ இது எல்லாமே நீங்க ஓனா நீங்க உட்காந்து பார்த்து ஆன்சர் வந்து இதுக்கு இது வரும் அப்படின்ட்டு நீங்க பண்ணிட்டதுக்கு அப்புறமா ஆன்சர் கீ பாருங்க. ஏன்னா ஆன்சர் கீ எது கொடுத்துருக்குன்னா உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ்க்காக தான் நான் கொடுத்துருக்கேன். ஓகே, சோ இதுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு இதுக்கு இது ஆன்சர் கீ. ஓகேங்களா? உங்களுக்கு இதுல வந்து உங்களுக்கு சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி கொடுத்துருக்காங்க, கரெக்ட் ஆப்ஷன் மாதிரி. ஸோ த கிளைமேட் ஆஃப் த சிட்டி ரிமைன்ஸ் மைல்ட் அண்ட் பிளசன்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம். நெக்ஸ்ட், ஒன் டே ஹி, புக்கிங் வராது, ஒன் டே ஹி புக்டு இன்டு அ ஹோட்டல் இன் ஊட்டி, அ பியூட்டிஃபுல் சிட்டி இன் தமிழ்நாடு. Next, you will certainly be getting rewards for what you are doing. So இது எல்லாமே உங்களுக்கு நான் வந்து ஹைலைட் பண்ணி ஆன்சர்ஸை வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதையும் நல்லா நீங்க மறக்காம எல்லாத்தையுமே நீங்க படிச்சுக்கோங்க. இது ஏன் நான் இந்த மாதிரி கொடுக்கும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நம்ம கீழே போய் பார்க்காம இந்த ஆப்ஷன்லயே நான் உங்களுக்கு வந்து ஹைலைட் பண்ணி நான் கொடுத்துருக்கேன் இது உங்களுக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஐடென்டிஃபை த எரர், அதாவது சென்டென்ஸ் எரர் இருக்கும். நீங்க அந்த எரரை வந்து கரெக்ட் பண்ணணும். ஐ ஹாவ் மெட் ஹிம் எஸ்டர்டே அப்படின்ட்டு இருக்கு, அது தப்பு. ஹாவ் வராது. ஐ மெட் ஹிம் எஸ்டர்டே, அவ்வளவுதான். நெக்ஸ்ட், ஐ எம் வாட்சிங் டிவி சின்ஸ் மார்னிங், அது தப்பு. ஐ ஹாவ் பீன் வாட்சிங் டிவி சின்ஸ் மார்னிங். நெக்ஸ்ட், ஷீ இஸ் சீமிங் சேட், அது தப்பு. ஷீ சீம்ஸ் டு பி சேட். ஓகேங்களா? நெக்ஸ்ட், she watched TV when her husband came, அது தப்பு. she was watching TV when her husband came. cameன்றது வந்து past tense. ஸோ நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா கண்டினியூஸ்ல தான் நம்ம வந்து முடிக்கணும். பாஸ்ட் கண்டினியூஸ்ல தான் நம்ம எழுதணும். ஸோ அதுதான் இங்க எழுதியிருக்கேன். ஸோ she was watching TV when her husband came. he is having a cellular phone. He has a cellular phone. ஓகேங்களா?
ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து கரெக்டான சென்டென்ஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து இஃப், அதாவது கண்டிஷனல் சென்டென்சஸ். நான் நேத்தி வந்து இது இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு ஏன் சொன்னேன்னா, நம்ம இஃப் யூஸ் பண்ணி, இஃப் கிளாஸ் யூஸ் பண்ணி கூட நம்மளுக்கு வந்து ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ் இருக்கு. அதுலயுமே வந்து நமக்கு கொஸ்டின் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்ம வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், இந்த கண்டிஷனல் சென்டென்சஸ் வந்து நம்மளோட டிஎன்பிசி கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு கொடுத்த ஒரு இதுல வந்து பிடிஎஃப்ல வந்து இந்த கண்டிஷனல் கிளாஸஸ் வித் அதோட எக்ஸாம்பிள்ஸ் இருந்துச்சு. இப்ப இதுலயுமே வந்து நம்ம 8th வந்து உங்களுக்கு கண்டிஷனல் கிளாஸஸ் பத்தி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சோ அப்ப நீங்க இது கண்டிப்பா நீங்க தெளிவா நீங்க படிச்சுதான் ஆகணும். கண்டிஷனல் கிளாஸஸ் வந்து எங்க யூஸ் பண்ணுவோம், அது மெயினா வந்து எதுக்கு எது யூஸ் பண்ணணும் அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? எதுக்கு எது யூஸ் பண்ணணும் அப்படின்றது வந்து நம்ம தெளிவா நம்ம படிச்சுக்கணும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அழகா டைப் 1, டைப் 2, டைப் 3. இப்ப இஃப் கிளாஸ், மெயின் கிளாஸ் 2 இருக்கு. ஸோ இஃப் கிளாஸ் எப்ப வரும், மெயின் கிளாஸ் வந்து எதுக்கு அது எப்படி மாறும் அப்படின்ட்டு சொல்றேன் பாருங்க. இப்ப இஃப் ஐ ஹேட் ஃபவுண்ட் ஹர் அட்ரஸ், ஐ வுட் ஹவ் சென்ட் ஹர் அன் இன்விடேஷன். இது வந்து இஃப் கிளாஸ், இது வந்து மெயின் கிளாஸ். ஓகேங்களா? இப்ப பாருங்களேன், சிம்பிள் பிரசன்ட்ல வந்து if I study. ஓகேங்களா? இதே வந்து பாஸ்ட்ல வந்து if I studied. இதே பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ல பாத்தீங்கன்னா if I had studied. அவ்வளவுதான், மூணு தான் இருக்கு. டைப் 1, டைப் 2, டைப் 3. சிம்பிள் பிரசன்ட், சிம்பிள் பாஸ்ட், பாஸ்ட் பெர்ஃபெக்ட். அவ்வளவுதாங்க. இதை வச்சுதான் நம்ம மெயின் கிளாஸ் வந்து எப்படி ஃபில் ஆகும் அப்படின்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். if I study அப்படின்றது வந்து சிம்பிள் பிரசன்ட். அப்ப மெயின் கிளாஸ் வந்து உங்களுக்கு will plus infinitive statement வரும். அதாவது if I study, I will pass the exam. Next, pastன்றதுனால will வந்து would மாறிடும். So I would pass the exam. Next, past perfectன்றதுனால நம்ம perfectனாலே நம்ம என்ன யூஸ் பண்ணணும், V3 form verb. So would plus have plus past participle. So I would have passed the exam. புரிஞ்சுதுங்களா? if I had studied, I would have passed the exam. So இதுதாங்க உங்களுக்கு கண்டிஷனல் சென்டென்ஸ். கண்டிஷனல் சென்டென்ஸ்ல ரெண்டு விதமா பிரியும். ஒரு ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் வந்து உங்களுக்கு if clause யூஸ் பண்ணுவோம். செகண்ட் கண்டினியூஸ் சென்டென்ஸ் வந்து என்ன யூஸ் பண்ணுவோம்னா மெயின் கிளாஸ் யூஸ் பண்ணுவோம். அதுல 3 டைப் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைப் வந்து சிம்பிள் பிரசன்ட், செகண்ட் டைப் வந்து சிம்பிள் பாஸ்ட், தேர்ட் டைப் வந்து பாஸ்ட் பெர்ஃபெக்ட். ஓகேங்களா? சோ இந்த மூணுத்தையுமே வந்து எப்படி வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றதையும் நம்ம இப்ப தெளிவா பார்த்துட்டோம். சோ இதுக்கு உண்டான எக்ஸசைஸ் சம்ஸ் தான் இது கீழே இருக்கிறது. சோ இஃப் ஐ ஹேட் டைம் அப்படின்னா இது வந்து என்னது, பாஸ்ட், சிம்பிள் பாஸ்ட். அப்ப நம்ம என்ன யூஸ் பண்ணணும், would யூஸ் பண்ணணும். இஃப் ஐ ஹேட் டைம், ஐ வுட் ஹவ் கான் ஷாப்பிங் வித் யூ. So had, இப்ப இங்க had யூஸ் பண்ணிருக்காங்க. அப்போ perfect, அப்ப past perfect. அப்ப would plus have plus pp, அதாவது past participle, V3 form of verb. goக்கு வந்து V3 form of verb என்ன, gone. So if I had time, I would have gone shopping with you. ஓகேங்களா? Next, if youன்றது வந்து simple present tense. So if you speak English, you will get along with them perfectly. Next, if they had gone for a walk, they would have turned the lights off. ஓகேங்களா? இதுவும் வந்து past perfect. Next, if she come to see us, we will go to the zoo. அப்ப இதுவும் வந்து simple present தான். அப்ப என்ன வரும்னா if she comes to see us, we will go to the zoo. ஓகேங்களா? Next, I would have told you if I had seen him. ஓகேங்களா? I would have, அதாவது past சிம்பிள் பாஸ்ட்ல இருக்கு. So would have. ஓகேங்களா? So இங்க நம்ம என்னன்னு போடணும்னா I had seen you. ஓகேங்களா? So seen him. அவ்வளவுதான், இதோட இது முடிஞ்சது. இந்த இது நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அகைன் ஒரு choose the best answer. உங்களுக்கு ஆன்சர் வந்து உங்களுக்கு ஹைலைட் பண்ணி நான் கொடுத்திருக்கேன். இதையும் நீங்க go through பண்ணிக்கோங்க.
So இது வந்து ஒரு match the following. If they worked hard, answer வந்து இப்படி இருக்கு. உங்களுக்கு match different இருக்கு. So if they work hard, they would win. If I invite Shalini, she will come to our party. If I got enough money, I would have bought those shoes. So இது மாதிரி match the following answer கொடுத்துட்டேன் நானு. Next again ஒரு fill in the choose the best answer. So அதுக்குமே உங்களுக்கு வந்து highlight பண்ணிட்டேன் என்ன answer வரும் அப்படின்ட்டு. So இதோட வந்து உங்களுக்கு 8th standard வந்து உங்களுக்கு complete ஆகுது. ஓகே 9th and 10th ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு நேத்தி நான் ஃபுல்லா நான் நடத்தினேன் தெரியுமா, அதாவது கம்ப்ளீட்டா டென்சஸ்னா என்ன அதுதான் வந்து உங்களுக்கு இந்த 9th and 10thல வந்து உங்களுக்கு சேம் ரிப்பீட்டேட்டிவா கொடுத்துருக்காங்க. பிளஸ் எக்ஸசைசஸ் வந்து கொஞ்சம் நிறைய உங்களுக்கு இதுல இருக்கு. உங்களுக்கு நான் என்ன ஹோம்ஒர்க் கொடுக்க போறேன் அப்படின்னா, இந்த 9th and 10thல கொடுத்துருக்க எல்லா எக்ஸசைஸும் வந்து நீங்க ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு நான் கேட்கக்கூடிய இந்த வாட்டி ஸ்கெடியூல்ல கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு 9th and 10thல இருந்து தான் வந்து அதிக கொஸ்டின்ஸ் வரும். ஸோ மறக்காம இதை ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணுங்க. பண்ணிட்டு எல்லா எக்ஸசைஸுமே வந்து நீங்க ஒரு வாட்டி நீங்க ஒர்க் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஆன்சர் கீ போடுங்க. ஓகேங்களா, நிறைய எக்ஸசைசஸ் இருக்கு. ஸோ தயவு செஞ்சு எல்லாத்தையுமே ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க இது பண்ணுங்க. ஓகேங்களா, இது கம்ப்ளீட்டா நம்ம நேத்தி நடத்தினதுதான். நேத்தி நடத்தினது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா இதை நீங்க ஒரு வாட்டி உட்கார்ந்து நீங்க இது எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். இந்த வீடியோ பதிவுல நம்ம முடிச்சிட்டோம், கம்ப்ளீட்டா நம்ம முடிச்சிட்டோம். ஸோ ஜஸ்ட் உங்களோட வேலை என்ன அப்படின்னா, இந்த PDF உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. தயவு செஞ்சு ஒரு வாட்டி ஃபுல்லா இந்த PDF படிங்க. என்ன இருக்கு, என்ன எக்ஸசைஸ்ல கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு கான்செப்ட் நான் டீச் பண்ணிட்டேன். ஒவ்வொரு எக்ஸசைஸும் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சாதான் உங்களுக்கு மண்டையில நிற்கும். அந்த ஒரு கான்செப்டுக்காக தான் வந்து உங்களுக்கு எக்ஸசைஸுமே நான் டீச் பண்ணாம இருக்கிறது ரீசன். ஓகேங்களா, ஸோ கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா நீங்க எக்ஸசைசஸ் நீங்களே ஒர்க் அவுட் பண்ணி நீங்க பார்த்து ஆன்சர் கீ செக் பண்ணிக்கோங்க. அதனாலதான் உங்களுக்கு ஆன்சர் கீயுமே வந்து கீழே நான் கொடுத்துருக்கேன், ஒவ்வொரு எக்ஸசைஸ்க்கும் கீழே. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டென்சஸ் வந்து நம்ம சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோ வந்து உங்களுக்கு இன்னைக்கு லைவ் டெஸ்ட் இருக்கு, டென்சஸ் லைவ் டெஸ்ட் இருக்கு. அதாவது உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல இருக்க எல்லா கொஸ்டின்ஸுமே வந்து டென்சஸ்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்களோ அதுதான் உங்களுக்கு இன்னைக்கு லைவ் டெஸ்ட். மறக்காம நல்லா படிச்சுட்டு வந்து அட்டென்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஷோபா ஃப்ரம் கிறிஸ் ஷோபா அகாடமி. நன்றி.